ரெஃபர்மேஷன் மார்ட்டின் லூதர் என்ன பண்ணுறாரு, ரெஃபர்மேஷன் டைமில் அதனால தான் அவருக்கு ரெஃபர்மேஷன் ரிஃபார்மர்னு அவர் வந்து சொல்லப்பட்டார். ஏன்னா, அவர் பைபிளுக்கு எதிராக சொல்லப்பட்ட கருத்துக்களை எதிர்கொண்டு சரியான பிரின்சிபல்ஸை சரியான புரிதலை ஏற்படுத்துறாரு. சரியான பைபிள் இன்டர்பிரிட்டேஷன் என்ன, விளக்கங்கள் என்ன, சரியான விளக்கங்கள் என்னங்கிறது பைபிள்லேருந்து அவர் சொல்கிறாரு. 98 தீசிஸாக வந்து அதை சொல்கிறாரு, டிபேட் பண்ணுறாரு. அது வந்து எவ்வளோ பெரிய புரட்சியாக மாறுச்சு அப்படிங்கிறது நம்ம பார்த்துருக்கோம், வரலாறு படிக்கும்போது தெரியும். அதே சமயத்தில் இப்போ என்ன வித்தியாசம்னு சொல்கிறேன். இப்போ ரிலிஜன் சம்மந்தப்படாத டிபேட்ஸில் என்ன நடக்குது, என்ன முரண்பாடுகள் இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா, சாக்ரட்டிஸ் சொல்லுவார், ஆர்கியூமெண்ட் சரியான ஆர்கியூமெண்ட் இல்லைனா வயலன்ஸில் இறங்குவாங்க அப்படின்னு. அப்போ தான் சமீபத்தில் நியூஸ் பார்த்தீங்கன்னா தெரிஞ்சிருக்கும், பெரியாரோட பற்றி தப்பாக சொன்ன சீமானுக்கு எதிராக எப்படி வயலன்ஸ் கொண்டு போய் அடிக்க உதைக்க போனாங்க அப்படின்னு. அதே மாதிரி சீமானுடைய ஆட்களும் என்ன பண்ணுறாங்க, வயலன்ஸில் ஒரு லெவலுக்கு மேலே இறங்கிடுறாங்க. அப்போ அவருடைய பேச்சுக்களையும் வயலன்ஸ் கலந்து தான் இருக்குது. அப்போது ரிலிஜன் உள்ள போர்கள் 140 தான், 140 145 தான். ஏற்கனவே வீடியோ போட்டிருக்கேன், யூடியூப்ல இருக்கும். மீதி 2-3% தான் இருக்கும் உலகத்தில் போர்கள். பிலிப் ஆக்சல்ராட் போன்ற வரலாற்று ஆசிரியர்கள் சொல்கிறாங்க, ரிலிஜன் அல்லாத போர்கள்லாம் 1200 1300க்கு மேலே, அது வந்து அதிகம். அப்போ மத சார்பு மதம் இல்லாத போர்கள் இன்னும் மோசமாக போகும். மதம் சார்ந்த போர்கள் வந்து ரொம்ப கம்மியாக இருக்கும். அது வந்து ஒரு ரீசனபுளாக இருக்கும். அதில் வந்து ஒரு கன்க்ளூஷன் இருக்கும். அதாவது ஒரு ரேஷ்னல் லாஜிக்கல் திங்கிங் இருக்கும் அப்படின்றது. ஆனால் இது ரெண்டுமே போர்களை தவிர்க்கிறது, வயலன்ஸை தவிர்க்கிறது ரொம்ப முக்கியம். டிஃபென்ஸுக்கு பண்ணுறது வேறு, வயலன்ஸ் வேறு. ரெண்டுத்துக்கும் வித்தியாசம் இருக்குது. அப்போது ஒரு லாஜிக்கலாக சென்சிபிளான திங்கிங் இருக்கிறவங்க என்ன பண்ணுவாங்க, வயலன்ஸ் இறங்க மாட்டாங்க. ஆர்கியூமெண்ட் தான் வைக்கணும். அப்படி தான் வந்து அது அப்படிப்பட்ட ஒரு வரலாறு கொண்ட கிறிஸ்தவ வரலாறு தான் சிறப்பான கிறிஸ்தவ வரலாறாக நம்ம இருந்திருக்குது, பார்த்துருக்குறோம், படிச்சுட்டு இருக்கிறோம், தொடர்ந்து பேசுவோம்.